மகத்தான தனதானிய யோகம் பெறப்போகும் மகர ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி நடக்க போகிற அற்புதம் என்ன? செல்வ செழிப்பு, குடும்ப ரீதியான விஷயங்கள் என்ன? அதில் குறிப்பாக உடல்நிலையில் இருக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய ஹெல்த் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது சார். இந்த ஹெல்த் வைஸ் எப்படி, அதையும் கொஞ்சம் பார்த்துக்குவோம். திருமணம், அதை விட தொழில் ஏற்பட விருத்தி, அப்படி தெள்ள தெளிவாக ஒவ்வொன்றா பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக இந்த சேனலை பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், விளக்கங்கள் கொடுப்போம். முதல்ல இந்த மகர ராசினாலே ஒரு மகத்தான ராசிங்க. இது என்னென்னா, எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ராசி. கடைசி நல்ல பேர் கிடைக்குதாங்கிறது ரெண்டாவது. அப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி நின்று எல்லாத்தையும் அரவணைத்து போகக்கூடிய தன்மையுடைய ராசி இந்த மகர ராசி. இந்த மகர ராசியில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், குடும்பம், சொந்த பந்தங்கள், பாசங்கள் வேணுங்கிறது நிறைய இருக்குது. நட்பு ரீதியாக இந்த ஃபேமிலி ஃப்ரெண்டுமாங்க அந்தளவுக்கு பழகக்கூடிய அம்சம் இருக்குது. உறவுகள், நண்பர்கள் எல்லாத்தையும் அரவணைத்து போகக்கூடியது. ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளுக்கு ஒரு சில நாள் ரொம்ப பேசி திடீர்னு கிடக்குன்னு கட்டாயிரும், பேச்சே வார்த்தையே இல்லைங்க. இப்போ சில வருடம் கழிச்சு திருப்பி பேச்சுவார்த்தை இருக்கும். இப்போ அந்த நண்பர்கள், உறவுகள் சின்ன சின்ன கேப் விட்டு வரும். அது இந்த ராசியோட தன்மையாக இருக்குது. பொதுவாக நீடித்து இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சரி, இந்த நேரத்தில் குரு உங்கள் ராசிக்கு குருபலன்றது 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதை பற்றி பேசுவோம். 2ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வர, அதையோட தன்மை என்ன? 3க்கு சனி பகவான். ஆக மொத்தம் குரு செய்யும் சாதனைகள் என்ன? குரு பார்த்திங்கன்னா 10, 12ஆம் வீடு, 2ஆம் வீட்டையும் பார்க்குறார். முதல்ல இந்த ராசிக்கு நான் சொல்ல போகிற விஷயம் என்ன? தொழில் சம்மந்தப்பட்டது. 10ல் குரு பார்வை இருக்கிறனால அமோக விருத்தி உண்டு. 12ஆம் இடங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் யோகம். தொழில் சம்மந்தப்பட்டது விருத்தி அடைய சூழ்நிலை உண்டு. 2ஆம் இடம் கையிருப்பு பணமாக மாறும். பணம் சம்மந்தப்பட்டதை இன்வெஸ்ட் பண்ணி அதை ப்ராஃபிட் எடுக்கிற காலகட்டம். நிறைய நாள் பார்த்திங்கன்னா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம், லாபமே வரல, எப்போ வரும்னு தெரியல. இப்போ தான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி லாபம் எடுக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. இது அபரிவிதமாக இருக்க போகுதுங்கிறது மற்ற கருத்து இல்லை. இதில் தொழில் பார்த்திங்கன்னா, ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழில், புதுதாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, ஒரு புது நபர்கள் அறிமுகமாகிறது, இதெல்லாம் இருக்கும். தொழில் சம்மந்தமாக டைஅப் வருவாங்க. சார் டைஅப் போட்டுக்கலாங்களா? டெம்பரவரி டையப்பா, லாங் டேர்ம் டையப்பாங்கிறது ஜாதக ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக, லக்ன ரீதியாக பார்க்கணும். இந்த நேரத்தில் புது நபர்கள் அறிமுகம் டைஅப் கொண்டாட வந்துடுவாங்க. இப்போ இது தொழில்துறைக்கு விழுத்தியாகும் சூழ்நிலை. பதவி உயர்வு உண்டு, கௌரவம் இருக்குங்க. ரொம்ப நாள் கழித்து எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற வார்த்தை தோணும். இப்போ தான் பார்த்திங்கன்னா, வீடு கட்டலாமா, இல்லை வண்டி வாகனம் வாங்கலாமா, நமக்குன்னு ஒரு வண்டி வேணும், நமக்குன்னு ஒரு வீடு இருக்க வேண்டாமா, அப்படியே சிந்தனைகள் வரும். அப்போ ஏன்னா உங்களோட தொழில் ரீதியாக வளர்ச்சி இதாக இருக்கும். தொழில் செய்கிற இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா, புதுசாக இடித்து கட்டிகிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா புதுசாக ஒரு ரூமு, ஒரு வாடகைக்கு வீடு பார்க்குறேன் அப்படிம்பாங்க. இது இந்த அம்சத்தோட நிலை. ரைட். அப்போ பிஸ்னஸ் அப்படிங்கிறது டெவலப் பண்ணிக்கங்க. புது தொழிலாக வேறு தொழிலாங்கிற தசாபுத்தி மற்ற அம்சங்கள் பார்க்கணும். ஜோதிட ஆலோசனை பண்ணி எந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டுக்கங்க. ரைட். 2வது கமிஷன் வகையில் வருமானம். பொதுவாக பார்த்திங்கன்னா, ஒரு கமிஷன் வகையில் வருமானம் வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு சிறு உதவி நீங்கள் இருக்க செய்வீங்க, அது மூலம் ஒரு சிறு தொகை வரும். ஒரு இடமா இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக இருக்கலாம். அது மூலம் உங்களுக்கு ஆதாயம் இருக்கிற சூழ்நிலை உண்டு. உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் பயணிக்கும், 1, 2, 3ல் பயணிப்பதால் எழுத்து வகையில், செக்லீஃப் வகையில், சரி சேமிப்பு வகையில் யோகம் உண்டு. 3ஆம் இடம் சிறு சேமிப்பு. இந்த நேரத்தில் செக்லீஃப் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் ரொம்ப நாள் சைன் ஆகலை, ஒரு கிரெடிட் கார்டு பிரச்சனையாக இருக்குது, அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஈஸியாக சால்வ் ஆயிரும். பாருங்கள், இப்போ இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப கவனிக்கணும். சார் வேலையில் எப்படி இருக்கும்? வேலையில் அமோகமாக இருக்கும். வேலையில் சம்பள உயர்வு உண்டு. வேலை சம்மந்தப்பட்டெல்லாம் சூப்பராக இருக்க போகுது. ஹெல்த், அதை கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ வேலை என்ற ஒரு விஷயத்தில் அமோகமாக இருக்க போது, பதவி உயர்வு உண்டு. பொருளாதார நிலை வலுப்பெறப் போகிறது. தேவையற்ற கடன்கள் அடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. பட் ஹெல்த் வைஸ் தொந்தரவு, அஜீரணம், ஆசிட் ஃபார்ம் ஆகிறது, கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிறது, குடும்ப மருத்துவ செலவு, வரவு செலவு கரெக்டாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஹெல்த்துங்கிறது மட்டும் கவனமாக இருக்கணும். அதுக்கு என்ன பரிகாரம் பின்னாடி கொடுக்குறேன், அதை கவனிங்க. அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். இப்போ பார்க்கும்போது சொத்து சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி கடன் வாங்கி வீடு கட்டியிருப்பாங்க, வட்டிக்கு வட்டி வாங்கி கட்டியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை அடைக்க வேண்டிய சூழ்நிலை. வருகின்ற பணத்தை வட்டி விட்டு வெளியே வர வரை பாருங்கள். தொழில் சம்மந்தப்பட்டதை குலதெய்வம் அனுகிரகம் வேண்டும். குலதெய்வ கோயில் வேண்டுதல் பண்ணிட்டு வாங்க, தொழில் இன்னும் விருத்தியாகும். கடனை அடைக்க பரிகாரம், உங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம், மற்ற பொது பரிகாரம், கடன் அடைக்கிறதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்னென்னா, நல்லா கவனிச்சுங்க. பெருமாள் கோயில் இல்லை விஷ்ணு யானை இருக்கிற பெருமாள் கோயிலுங்க.
இதாங்க பரிகாரம். அந்த இடத்துல யானை இருக்கணும். அந்த இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய கடன் அடைக்க வழி பிறக்கும். குருவாயூர் இருக்கலாம், ஸ்ரீரங்கம் திருச்சி கோயிலாக இருக்கலாம், யானை இருக்கிற கோயில் போய் பரிகாரம் பண்ணும்போது கடன் அடைக்க வழிவகை வரும். இப்போ திருமணத்துக்கு பேச்சுவார்த்தைகள். இப்போ இந்த அக்டோபருக்கு மேலே குரு பார்த்திங்கன்னா அதிசாரத்தில் 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார் கடகத்துக்கு. அப்போ திருமண யோகம் உண்டு. இப்போ கோச்சார ரீதியாக 2ல் ராகு 8ல் கேது இருக்குது. பொதுவாகவே ராகு கேது பரிகாரம் செய்துட்டு திருமணம் பண்ணணும். ஜாதக ரீதியாக இல்லைன்னா கூட திருமண வாய்ப்புகள் அதிகம். ராகு கேது பரிகாரம் பண்ணிக்கோங்க. அதில் குறிப்பாக பெண் ஊர்லையா ஆண் ஊர்லையா எந்த ஊர்லையும் ஜாதக ரீதியாக பார்த்துக்கங்க. கோயில்லையா மண்டபத்துலையா முகூர்த்த லக்னம் கரெக்டாக குறிச்சிக்கோங்க. 10 பொருத்தத்தை தாண்டி கட்ட பொருத்தம் இருக்கா, 7ஆம் அதிபதி எப்படி, தாம்பத்திய ரீதியான விஷயங்கள், குழந்தை பாக்கியம், அதெல்லாம் கவனிங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணுங்கள். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது வேண்டாம். பூர்வீக சொத்துக்கள் பேச வேண்டிய காலகட்டம் அல்ல. ஆல்ரெடி வம்பு வழக்குகள் ஏதாவது ஒன்று தான் காம்ப்ரமைஸ் போகிறது பெஸ்ட்டு. இல்லைனா கேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி இழுத்துக்கிட்டு போனோம். உடனே முடிவுக்கு கொண்டு வராமல் இழுத்துட்டு ஒரு வருஷம் 1.5 வருஷம் இழுக்க முடியும்னா இழுக்கணும். இப்பொழுது அந்த விஷயத்தில் மட்டும் கவனிக்கணும். மாணவர்களுக்கு அமோகமாக இருக்குது. மாணவர்கள் கொஞ்சம் அடுத்தது வேலைக்கு போகிறதா படிக்கிறதா கன்ஃபியூஸ் வந்து நிற்கும். இப்போ பொதுவாக ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிற யோகம் இருக்குது. வேலைக்கு போங்க. 6ல் குரு பகவான் வேலைக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. படிக்கிறதுங்க 9ஆம் வீடு ரொம்ப முக்கியம். 9ஆம் வீட்டில் குரு பார்வை எதுவும் இல்லை, சனியோட தன்மை இருக்கிறனால படிப்பில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அப்போ வேலையாக படிப்பான்னு பார்க்குறது ஃபஸ்ட்டு வேலை. பட் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு தான் மேலே ஹையர் எஜுகேஷன் போகிறதா வெளிநாட்டுக்கு போகலாமான்னு ஜாதக ரீதியாக பார்க்கணும். படிப்பாக வேலையான்னு கவனமாக இருந்துக்கங்க. ஹெல்த் வைஸ் எப்படி பார்த்துக்கலாம். உங்கள் ஹெல்த் அஜீரணம், இப்போ அஜீரணம் சொன்னாலையா, இப்போ உங்கள் குடும்ப உறவுகளுக்கு குடும்பத்தில் தந்தைக்கு உடல் உபாதைகள் வரும், தாய்க்கு உடல் உபாதையும் வரும். அவங்களுக்கு மூட்டு சம்மந்தப்பட்ட இதயம் சம்மந்தப்பட்ட கவனிக்க வேண்டியது உடல் உபாதைகள் உண்டுங்க. குரு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஹெல்த்தை மட்டும் கவனிக்க வைக்கிறார். ஏன்னா மருத்துவ செலவு, விரைய செலவு கொடுக்குறார். இதில் பார்த்துக்கங்க. இதில் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ரைட். இப்போ என்ன கோயில் பரிகாரங்கள் என்ன செஞ்சுக்கிட்டா இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா பரிகாரங்கள் இது தேவை, அது மீண்டு வரக்கூடிய. இப்போ பொது பரிகாரம் கொடுத்தேன், யானை உள்ள பெருமாள் கோயில். இப்போ உங்கள் அம்ச ஜாதக கட்ட ரீதியாக முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது கீழ்பெரும்பள்ளம் அல்லது திருப்பாம்பரம் ஒரு டைம் போயிட்டு வந்துடுங்க. ஸோ இதுக்கும் குரு பயிற்சிக்கு என்ன சம்மந்தம்? குரு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலைங்க. குரு உங்களுக்கு நல்லது கொடுக்காது. தடுக்க போகிறது கேது பகவானாக இருக்கார். அப்போ திருப்பாம்புரம், காளகஸ்தி, கீழ்பெரும்பலம் இந்த மாதிரி கேது ஸ்தலத்துக்கு சென்று விட்டு வரும் பொழுது யோகத்தை கொடுப்பார், பிரச்சனையை தருவார். ராகுக்கு தேவையில்லை, ஏன்னா குரு பார்வை இருக்கேன். கேள்வி வந்துடும், ராகுக்கு தேவையில்லையா? ராகுக்கு தேவையில்லை, குரு பார்வை இருக்குன்னா ராகு அது யோகமாக இருக்கும். கேது தான் பிரச்சனையை கொடுக்குது. அதனால் அதை மெயினாக பாருங்கள். உங்கள் 12ஆம் இடத்தை குரு பார்க்குது. 12ஆம் இடத்தை குரு பார்க்கறனால ஃபஸ்ட்டு இந்த 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வெளியூர் தொடர்புகள் அதிகரிக்கும். இதெல்லாம் ப்ளஸ் தான். ரைட். இப்போ எந்த மாதிரி எண்கள், ராசி எண்கள் பயன்படுத்தலாம்? பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், அப்பப்போ 8ஆம் நம்பரை பயன்படுத்திக்கங்க. இந்த காலகட்டத்தில் 1ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் பயன்படுத்த வேண்டாம். ஆக மொத்தம் இதை கொஞ்சம் கவனமாக டிரான்சிட் ஆக வேண்டிய காலகட்டங்கள். கடகத்துக்கு குரு உச்சம் பெறும் ஒரு 3 மாதம் வந்து நிற்பார். அந்த காலகட்டத்தில் தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்திக்கங்கள். இந்த வருஷத்தில் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக வேண்டிய வருடம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.